மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பல லட்சங்கள் தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஆக்சுவலி ஒரு பெரிய மித். உண்மை என்னன்னா 100 rupees மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்ல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண முடியும். நீங்க ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் ரிச் பீப்புளால மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் அண்ட் எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்மே எப்படி பிக் வெல்த்தா மாத்துறதுன்னு எல்லாமே இன் டீட்டெயிலா சொல்ல போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸஸ் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் நம்புறதே என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வெல்த்தியான பீப்புளுக்கு தான் அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா இன்னைக்குமே யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் வித் பாக்கெட் சேஞ்ச். தேங்க்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபி ஒரு ஃபார்ச்சூன் லைக் ஒரு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்லாம் தேவையில்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் 100 rupeesலேயே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னால எஸ்ஐபி மூலயமா ஜஸ்ட் பர் மந்த் 100 rupees அப்படின்னு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஆக்சுவலி ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங்குமே ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸோட சின்ன போர்ஷன் நீங்கள் இந்த மாதிரி கூட சைடில் சின்ன சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங். ஒரு ஸ்மால் ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் மாதம் மாதம் கட்டி நீங்கள் அந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கோட ஒரு சின்ன போர்ஷனை வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் 100 rupees என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போமா? இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதுவும் ஆவரேஜாக 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 100 rupees பர் டே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் டைம் உங்கள் வெல்த் எப்படி க்ரோ ஆகும்னு பார்ப்போமா? 10 yearsல உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3.65 lakh ஆகியிருக்கும். ஆனால் அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ 7.07 lakhs. 20 yearsல உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 7.3 lakh, expected value 24.2 lakh. and 30 yearsல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10.95 lakh and expected value 1.05 crores. இதே 40 yearsல உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 14.6 lakhs தான் இருக்கும். ஆனா expected value 3.5 crores. so just 100 rupees per day நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 30 yearsல 1 crore grow ஆகும். இப்படிதான் everyday investors வெல்த் பில்ட் பண்றாங்க, ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம். இன்வெஸ்டிங்க்கு இப்போதான் நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே டு என்டர் த ஸ்டாக் மார்க்கெட், அதுவும் கம்மி அமௌண்ட்லேயே. ஏன்னா நம்பர் 1 அஃபோர்டபிலிட்டி. 100 rupee எஸ்ஐபி பர் மந்த்ல கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்தவித அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச இந்த மினிமம் இந்த அமௌண்ட்லையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 2 டைவர்சிஃபிகேஷன். ஸோ உங்கள் மணி வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க்குன்றது கம்மி ஆயிடுது. நம்பர் 3 மேனேஜ் பை எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. லைக் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும், எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப் ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் ரஷ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டாட்டாவாக இருக்கிற இல்லை ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி ஆக போகிற கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இது ரொம்ப ரிஸ்கியாக ஒரு அமையறதுக்குமே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா தென் மார்க்கெட் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கப்புறம் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை நீங்கள் கிராஜுவலி நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு காமன் மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுறது என்னன்னா பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. லைக் சூப்பர் சீப் ஸ்டாக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? 10 rupees 20 rupeesலாம் வரும். ஓவர் நைட் கெயின் எதிர்பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலது மேபி ஸ்கை ராக்கெட் ஆகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆக்சுவலி ஃபெயில் ஆகிடும். ஸோ மெனி ஏன் சீப்பாக இருக்குன்னா ஒரு ரீசன்னால தான். ஒரு புவர் ஃபண்டமெண்டல் இருக்கும், ஹை வாலட்டாலிட்டி, சில கம்பெனிஸ் ஃப்ராட் கூட இருக்கலாம். ஸோ இதில் நான் வச்சுக்க ஒரு முக்கியமான விஷயம்னா வெல்த் வந்து பேஷன்ஸோட தான் நம்ம பில்ட் பண்ண முடியும், கேம்பிளிங் பண்ணி கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இல்லாமல் இது ஓவர் நைட்டில் இப்படி வரும் அப்படின்னு ஒரு ஹோப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு கேம்பிளிங் தான். ஸோ நம்ம ஹார்ட் எர்ன் மணியை கண்டிப்பாக நம்ம யோசிச்சு வைஸாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்டிங்ன்றது எவ்வளோ வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்றது கிடையாது, அது ஸ்டார்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் 100 rupees இருந்தாலுமே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்றதை விட நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைம் அண்ட் காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை
காட்டும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க நீங்கள் ரெடியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இன்னும் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி டிப்ஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.